வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும், என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குறிப்பாக உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ உங்க சிந்தனைகள் அத்தனையும் தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது, தொழிலை பற்றிய என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். சோ 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமரும் போது அங்கு திக்பலம் பெறுகிறது, அப்போ வலிமை அடைகிறதுன்னு அர்த்தம். என கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்க ராசிநாதன் நீச்சத்தன்மையில் இருந்தார். நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல வலு குறைந்திருந்தது. நீங்கள் நினைத்த செயல்பாடுகள் நடத்த முடியல, ஒரு மாதிரி டல்லா இருக்கக்கூடிய தன்மைகள், சில சமயங்களில் கோபம், ஆக்ரோஷம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள், நிதானம் இல்லாத தன்மை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லது செயல்படுத்த முடியல. ஒரு மந்த தன்மை, டல்லாக இருந்த சில விஷயங்கள் இப்ப சுறுசுறுப்பு பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. ஆனா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனது 4ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்ப ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது அந்த லக்னம், அந்த உயிர், அந்த ராசி வலுப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்போ உங்க தனித்தன்மை நிரூபிப்பதற்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமைய பெறும். தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். 2ஆம் இடம் என்பதுதான் தனத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். அப்போ அந்த 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 2, 5க்குரியவன் தான் அந்த குரு பகவான், 8, 11க்குரியவன் அந்த புதன் பகவான், 10ஆம் அதிபதியான சூரியனும் அங்கு இணைந்திருக்கிறது. அப்போ 2, 5, 8, 11 இணைந்தாலே அங்க இன்ப கேந்திரம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தனம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது அந்த இடத்தில் இருக்கிறது. அப்போ தனம் சிறப்பு பெறும், பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஆனி மாதம் விருச்சிகத்துக்கு அமையும். பொருளாதாரத்தில் எந்த குறைவில்லை, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரும், மறைந்துள்ள தனம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு தான் அர்த்தம். சோ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார், மறைந்த பணம் உங்களுக்கு வரும். குடும்பத்தில் சில விஷயத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடாய் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். உங்களுடைய சுகம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இங்க ராகு இருக்காரு. அப்ப ராகு அங்க இருக்கும் போது ஒரு தொந்தரவு இருக்கு. ஒரு பாம்பு கிரகம் சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கு. அப்போ ஒரு பயம் இருக்கும், பயம் கலந்த ஒரு உணர்வு இருக்கும். ஹெல்த்ல ஏதாவது தொந்தரவு வந்துருமா அப்படிங்கிற அந்த இனம் புரியாத ஒரு ஃபீலிங்ஸ்ங்கிறது நிச்சயமா இருக்கும். போய் செக் பண்ணி பார்த்தா ஒண்ணு இருக்காது, பட் இருந்தாலும் ஒரு பய உணர்வை கொடுக்கும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனத்துக்குரிய ஒரு இடமும் இந்த 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தில் ராகு இருக்கார். பிரம்மாண்டமாக இப்போ நீங்க உங்களுக்கு எண்ணம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும்னாலே பெரிய வீடா இருக்கணும், பெருசா இருக்கணும், பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படிங்கிற திங்கிங் தான் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் இந்த விருச்சிகத்துக்கு. அப்போ வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியல, ஏதாவது ஒண்ணு வித்துட்டு தான் இதை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியாக ஒரு அழுத்தம், பிரஷரோடு இருக்கின்றவர்கள் அது செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். 8ஆம் இடம் என்பது 8 என்பது ஒரு வலி, வேதனை என்று சொல்லக்கூடிய இடம் என்றாலும் ஊரை விட்டு வெளியே சென்று பிழைப்பதற்குரிய ஒரு இடமும் இந்த 8ஆம் இடம் தான் சொல்லுவேன். மறைந்து இருந்து வாழ்வது, மறைந்து இருந்து சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உங்க சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள். அப்போ உங்க ஊர் இந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடிய
தன்மை, அல்லது அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய தன்மை, அல்லது வெளிநாடு. ஸோ யாரெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை அப்ளை பண்ணீங்க, இல்லை வெளிநாட்டு வேலை வேணும் அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கோச்சாரம் இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதே அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்திலும் இருக்குமே, ஆனால் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னா நிச்சயமா நீங்க வெளிநாட்டில் தான் இருப்பீங்க, வெளியூர்ல தான் இருக்கக்கூடிய அமைப்பு. அங்க இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு சாதகமான ஒரு தன்மை தான் இருக்கிறது. இது நான் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான், சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்குது. 12ஆம் இடம் என்பது நகருதல், 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், டிராவலை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அப்போ என்ன, பணம் வெளிநாட்டிலிருந்து வருகிறது, வெளியூரிலிருந்து வருகிறது. ஸோ இந்த அமைப்பு இருக்கின்ற காரணத்தால நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், வெளிநாட்டு தன்மை, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு அம்சமாகவே அமைகிறது. இந்த மாதம் ஆனி மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடக்கிறது. அந்த சுக்கிர பகவான் இதுவரை 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ 7ஆம் இடத்துக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்போ 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது. ஸோ 7ஆம் இடம் என்பது திருமணம் குறிக்கக்கூடிய, கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய, நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சமுதாயத்தை குறிக்கக்கூடிய தன்மை, நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி வலுப்பெறுகிறது, ஸ்தான பலம் அடைய போகிறது. அப்போ பெண்களுக்கு நன்றாக இருக்க போகிறது, குடும்ப தலைவிகள் நன்றாக இருக்க போகிறீர்கள். குடும்ப தலைவிகள் நீங்கள் சாதிப்பதற்குண்டான ஒரு மாதமாக இருக்கும். குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியிலாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம். அப்ப இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் டைரக்டா உங்க ராசியை பார்க்குது. அப்ப நல்லது தானே. சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் தானே. அவர் உங்க ராசியை பார்க்குதுல்ல. அப்ப பணம் உண்டு, பெண்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நூன்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். சார் தொழில் எப்படி சார் இருக்க போகுது, தொழில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குமா, ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறேன், அது நடக்குமா? நிச்சயமா. உங்க ராசிநாதனே போய் 10ல் தான் இருக்காரு. அப்போ உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் தொழிலை பற்றி எதாக தான் இருக்கும். தொழிலை மாற்றிடலாம், ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கலாம். இப்படி தொழில் இருக்கு, வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஸ் நடக்கும். ஒரு புதிய ஒரு இதை சேஞ்சஸை கொண்டு வரலாங்கிற அந்த எண்ணங்களை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். கேது வேற உட்கார்ந்துருக்காரு, ஞானத்தை கொடுக்கும், நிறைய அனுபவத்தை கொடுத்திருக்கும். அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ நீங்க அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லலாம். நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பார்கள், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் வேலையில் இருக்கின்றவர்கள் கூட ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்ப்பீங்க. எனக்கு இங்க 10ல் என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு, என்னுடைய படிப்புக்கு உண்டான வேலை இது இல்லை, நான் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி அது அப்ளை பண்ணி அது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ என்ன சொல்ல வர, படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஆனி மாதம் சிறப்பு பெறும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அப்போ வேலையை பற்றிய சிந்தனைகள், அங்க செவ்வாய் உங்க ராசிநாதன் 10ல் இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும். உங்களுக்கு உங்க மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு, நல்ல வேலைப்பளு இருக்கு. இந்த 10க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்து இருக்காருல்லவா, வேலைப்பளு இருக்கும், நல்ல வேலை செய்வீங்க. ஒரு அதாவது கொடுத்த வேலையை திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால மேலதிகாரியினுடைய பாராட்டை பெறக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதே சமயத்தில்
5க்குரியவன் 8ல் இருக்கின்ற காரணத்தால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டமாக கிடைக்காதுன்னு நினைத்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைச்சிடும். ஒரு வலியை கொடுத்து கொண்டு ஒரு வேதனையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக அது கிடைக்கும். அப்போ நல்ல குருமார்கள் துணையோடு உங்களுக்கு அதாவது படித்த அந்த குருமார்கள் உங்களுக்கு பெரியவர்களோட எந்த ஒரு கோர்ஸ் குழந்தைகள் எடுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 5க்குரியவன் 8ல் போய் இருக்கின்ற காரணத்தால அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அதே சமயத்தில் அங்கே குருவும் சூரியனும் இணைந்திருக்கிறது ஒரு நல்ல தன்மை. 8க்குரியவன் 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. படிப்புக்கு காரக கிரகமான அந்த குருவும் புதனும் இணைவு பெற்றிருப்பது நல்லது. ஸோ 2, 5, 8, 11 கனெக்டிவிட்டி ஒரு இன்ப கேந்திரம். ஒரு வழியை கொடுத்து ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.